அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் 10 விமானங்களை பாகிஸ்தான் இழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கின்றன. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ரமேஷ், முழு விவரங்கள் என்ன? இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானினுடைய F-16 போர் விமானங்கள் உட்பட மொத்தம் 10 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு அவர் செய்தியாளர் சந்திப்பை மேற்கொண்டார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் செய்தியாளர் சந்திப்பு இது என்று குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ஆயுதப்படைகளுக்கு தெளிவான ஒரு அறிவுரை என்பது கொடுக்கப்பட்டது. இந்தியா தன்னுடைய இலக்கை எட்டியதால் பல்வேறு நலனை கருத்தில் கொண்டு அவர்களே போர் நிறுத்தம் கோர வேண்டிய ஒரு நிலைக்கு இந்தியா தள்ளியது என்று சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது 4 முதல் 5 F-16 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஒட்டுமொத்தமாக 10 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அதில் களத்தில் இருந்த F-16 போர் விமானங்கள் 5, மேலும் வானத்தில் இருந்த அதி உயர் தொழில்நுட்பம் கொண்ட போர் விமானங்கள் 5 என ஒட்டுமொத்தமாக 10 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் பல விமானங்கள் மற்றும் விமானப்படை தளங்கள் அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக ஜகோபாத் விமானப்படை தளம் உள்ளிட்ட பல விமானப்படை தளங்கள் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பாகிஸ்தானுடைய தாக்குதலை முறியடித்ததில் இந்தியாவினுடைய S-400 அமைப்புக்கு மிக பெரிய ஒரு பங்கு இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அதுதான் பாகிஸ்தான் போர் நிறுத்தம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியதாகவும் எதிரி பகுதிக்குள் இந்திய படைகள் சுமார் 300 கிலோமீட்டர் தூரம் வரை தாக்குதல் நடத்தியதாக அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்தியாவை சேர்ந்த 15 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக தொடர்ந்து கூறி வருகிறது. அவர்கள் அப்படி நினைத்தால் அவர்கள் நினைத்துக் கொள்ளட்டும். அதனை பற்றி தங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. குறைந்தபட்சம் தங்கள் நாட்டு மக்களை திருப்திப்படுத்த அவர்களும் ஏதாவது ஒன்றை கூற வேண்டும் அல்லவா என்றும் அவர் குறிப்பிட்டார். நாம் இத்தனை ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறோம். அப்படி பாகிஸ்தான் ஏதாவது இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருந்தால் அதற்கான ஒரு ஆதாரத்தையாவது இதுவரை அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள் எனவும் விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்.